கூகுள் பேல எப்படி வந்து ஒரு கான்டாக்டை வந்து பிளாக் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி வந்து அன்பிளாக் பண்றது, பிளாக் பண்ண அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டை வந்து எப்படி வந்து பார்க்கறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் யாரை பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கான்டாக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே சைடில் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பிளாக் திஸ் பர்சன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா பிளாக் அப்படின்னு வந்துருக்கும், பிளாக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் பிளாக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடும். இந்த மாதிரி பிளாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் அமௌண்ட் எதுவும் சென்ட் பண்ண முடியாது. நீங்களும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் மெசேஜ் எதுவும் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண முடியாது. அன்பிளாக் பண்ணிட்டு தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் அன்பிளாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா அன்பிளாக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் கூகுள் பேயில் இது வரைக்கும் பண்ண பிளாக் லிஸ்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்க்க முடியும். ஜஸ்ட்டு கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பிளாக்டு பீப்புள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கூகுள் பேயில் இது வரைக்கும் யார் யாரெல்லாம் பிளாக் பண்ணீங்களோ அந்த பீப்புள்ஸோட லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே பார்த்துக்கலாம். நீங்கள் யாரை வந்து அன்பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சைடில் பார்த்தீங்கன்னா அன்பிளாக் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அன்பிளாக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போது கூகுள் பேயில் எப்படி வந்து பிளாக் பண்ணுறது, அன்பிளாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து பிளாக் லிஸ்ட்டை பார்க்குறது அப்படின்றத பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.